அனைவருக்கும் வணக்கம். 2025ல அக்டோபர் மந்த் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மூன்றாவது ராசியா வரக்கூடியது மிதுனம். மிதுனத்துக்கு இந்த அக்டோபர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா பார்த்துடலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம், ஜென்ம குரு நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதத்துல குரு சில சேஞ்சஸ் பண்றாரு. கரெக்டா 18ஆம் தேதி குரு அதிசாரமா கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்ச நிலையை அடைகிறாரு. இது வந்து நமக்கு ஒரு நல்ல அமைப்பு. அதிசாரமா போறாரே தவிர அது சில திடீர் மாற்றங்களையும் திடீர் வளர்ச்சிகளையும் கண்டிப்பா மிதுனத்துக்கு கொடுத்துரும். சோ அதை நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது சுக்கிரன் கேது காம்பினேஷன். 5ஆம் அதிபதியோட கேது இணைகிற அமைப்பு. சோ இது சில நிலைகள்ல நமக்கு நல்லது பண்ணிடும். இதுவும் நான் ஓரளவுக்கு பாசிட்டிவா பாக்குறேன். இருப்பினும் 5ஆம் பாவகம் சார்ந்த விஷயங்கள ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. ஆன்மீகம் எதிரையும் எதிர்பார்ப்பு இல்லாம டிராவல் பண்ற ஒரு குணம். சோ அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து பாசிட்டிவா இருக்கும். அடுத்து சூரியன் புதன் இணைவு மாதத்தோட பிகினிங்ல இருக்கும். புதனாதித்ய யோகம், அதுவும் 4ஆம் இடத்துல உச்ச புதனோட இணைந்து இருக்கக்கூடிய சூரியன் டெஃபினட்டா நல்லதை கொடுத்துரும். சோ அதுவும் நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்து செவ்வாய் 5ஆம் இடத்துல. இது மாதத்தோட பிகினிங்ல செவ்வாய் 5ல இருக்கிறது பெருசா ஃபேவர் இல்ல. 27ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் அங்கதான் இருப்பாரு. இது நான் கொஞ்சம் மைனஸா பாக்குறேன். அடுத்தது வந்து பாக்குறது நம்ம 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல சனி வக்ரம். அடுத்த இந்த மாதத்துல கிரக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் கரெக்டா 2ஆம் தேதி புதன் வந்து நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. சோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா 8ஆம் தேதி சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகுது. சோ அதை நம்ம கொஞ்சம் மெயினா பார்க்கணும். அடுத்து வந்து செவ்வாய் 27ஆம் தேதி வரைக்கும் நமக்கு 5ஆம் இடத்துல இருப்பாரு. கரெக்டா 27ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆயிடுவாரு. புதன் பகவான் மீண்டும் 24ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி செவ்வாயோட வந்து காம்பினேஷன் ஆயிடும். அதே மாதிரி சூரியன் கரெக்டா 17ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகிறாரு. இதுதான் இந்த மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த அக்டோபர் மாத ராசி பலன்களை நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் எல்லாமே பார்த்தோன்னா 4, 5, 6, 7 சோ இந்த ஸ்தானங்கள்ல தான் மேக்ஸிமம் டிராவல் பண்ணுது. இந்த மாதத்துல மிக முக்கியமான பயிற்சியை பார்க்கக்கூடியது குரு பகவானுடைய அதிசார பயிற்சி. சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் ஸ்டார்டிங்ல உச்சமா இருக்காரு. சோ அதன் பிறகு வந்து பார்த்தோன்னா பயிற்சியாகி 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. எனவே குடும்பத்துல ஒரு நல்ல மாற்றங்கள் இந்த மாதத்துல டெஃபினட்டா நிகழும். குடும்பம் சார்ந்த வகையில திடீர் வளர்ச்சி இருக்கும். குடும்பத்துல சுப நிகழ்வுகள் ஏதோ ஒரு விதத்துல நடக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் நடக்க ஆரம்பிக்கும். பொருளாதார அபிவிருத்தி அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும். பண தேவைகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பூர்த்தி ஆகும். சோ அதுக்கு வந்து இந்த மாதம் வந்து பாசிட்டிவா இருக்கு. முக்கியமா குடும்பத்துல இருந்த சுமையான அமைப்புகள் குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்துல ஒரு நிம்மதி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு, சோ அதெல்லாம் அந்த மாதத்துல டெஃபினட்டா இருக்கும். குடும்பம் சார்ந்த கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீங்க. அடுத்து சுக்கிரன் கேது காம்பினேஷன். இது வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப நல்லது. சோ அது ஒரு 8 நாள் தான் இருக்கு. இல்ல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள உங்களை முழுக்க நீங்க ஈடுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது. எதிர்பார்ப்புகளை டோட்டலா குறைச்சிடணும். எதிர்பார்ப்புகளை இந்த மாதத்துல குறைச்சிட்டு ஜஸ்ட் நீங்க ஒண்ணு ஆன்மீகம் சார்ந்த விஷயம் அல்லது உங்களுடைய முயற்சி, உங்களுடைய செயல் அதுல மட்டும் நீங்க கவனம் செலுத்துறது நல்லது. எதிர்பார்ப்புகளை டோட்டலா ஜீரோ பண்ணிடணும். அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது 4ஆம் இடத்துல சூரியன் முதல் 4 நாட்கள் இருப்பாரு. தாயார் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி தாயாருடைய சப்போர்ட் இந்த மாதத்துல பூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும். தாயாரால ஒரு நிறைவு, ஒரு மகிழ்ச்சி, தாயார் சார்ந்த வகையில ஒரு ஆதாயம், சோ அதெல்லாம் இந்த மாதத்துல சிறப்பா கிடைக்கும். நிறைய பேருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. இந்த மாதத்துல புதுசா வண்டி வாகனம் வாங்குறது, இல்லைன்னா பழைய வண்டியை கொடுத்துட்டு வேற ஏதாச்சும் வண்டி சேஞ்ச் பண்றது, அல்லது பழைய வண்டியில இருக்கக்கூடிய இந்த பழுது நீக்கலை சரி செய்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா மாத்திக்கிறது. சோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. அடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் ஆவரேஜா இருக்கு, பரவாயில்ல, பெரிய அளவுல நெகட்டிவா இல்ல. ஸ்டூடெண்ட்ஸுக்கு புதனாதித்ய யோகம் மாதத்தோட பிகினிங்ல இருக்கிறதுனால படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே போகுது. பெரிய அளவுல நெகட்டிவ்னு சொல்றதுக்கு இல்ல. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஜரா இருந்த குழப்பங்கள்லாம் குறையுது. கல்வி சார்ந்த வகையில மேஜரா இருந்த குழப்பம் தடுமாற்றம்லாம் விலகி இப்ப தெளிவா பயணிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்குது. அல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த மாதம் வந்து நல்லா தான் இருக்கு, பெரிய அளவுல நெகட்டிவா இல்ல. அடுத்தது நம்ம பாக்குறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. சோ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதத்துல குரு பார்வை 7ஆம் இடத்துல மிஸ் ஆகுது. இருப்பினும் 2ஆம் இடத்துக்கு போற குரு குடும்பத்துல திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை அதிகப்படுத்துவாரு.
எனவே மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுபமான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் குடும்பத்துல நிகழ ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு நிச்சயம் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. எனவே திருமணம் நிச்சயம் ஆகிறது, திருமணம் சார்ந்த வகையில ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைக்கிறது. சோ அதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இந்த காலகட்டங்கள்ல உண்டு. சோ திருமணத்துக்கும் ஃபேவரா இருக்கு. சனியுடைய வக்ர பார்வை 7ல பதிகிறதுனால ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும். ஆனா அது பெரிய நெகட்டிவா இல்ல. அதை நான் ஒரு பாசிட்டிவ் ஒரு சைனா கொடுக்குறேன். அல்ல திருமண முயற்சி வெற்றியை கொடுத்துரும். அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வாழ்க்கை துணையால ஆதாயம் டெஃபினட்டா உண்டு. வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன உளைச்சல், மன வருத்தம் இதெல்லாம் விலகும். வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து போராட்டங்கள் விலகும். வாழ்க்கை துணையால ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையால டெஃபினட்டா ஆதாயம் கிடைக்கும். வாழ்க்கை துணையால குடும்பத்துல ஒரு நிறைவு அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும். வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ சரியாகும். அதெல்லாம் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். 5ஆம் இடத்துல செவ்வாய் 27ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு. 5ஆம் அதிபதி இந்த மாதத்துல 4ஆம் இடத்துல வந்து திக்பல நிலையில அமர்ந்து நீச்சமாகிறாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு அவ்வளவா ஃபேவரா இல்ல. அதனால வந்து இந்த மாதத்துல குழந்தை பாக்கியத்துல ஒரு சில தடை, தாமதம், தடுமாற்றங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளுக்கு பிறகு சுப செய்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் வந்து நம்ம ஒரு 40% மட்டும் எடுத்துக்கலாம். பெரிய அளவுல பாசிட்டிவா இல்ல. அதனால இந்த மாதத்துல குழந்தை பாக்கியத்துல ஒரு சில தடை, தாமதங்கள் இருக்கலாம். அதனால அதை நினைச்சு பெருசா ஒரி பண்ணிக்க வேண்டாம். சோ இந்த மாதம் கிரகங்கள்லாம் நகர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா மாறிடும். இந்த மாதம் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் அக்கறையோடு இருக்கணும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய உறவு நிலை, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அடிக்கடி பிள்ளைகளோட கருத்து போராட்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த மாதத்துல பிள்ளைகள் சார்ந்த என்டையர் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அடுத்தது காதல் உறவு, காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த மாதம்லாம் பாசிட்டிவா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது காதல் உறவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பெரிய அளவுல ஃபேவரா எதுவும் இல்ல. இந்த மாதத்துல நிறைய குழப்பத்தன்மைகள் இருக்கும். பார்ட்னரோட அதிகமான கருத்து போராட்டம், சில தேவையில்லாத மன உளைச்சலான சூழ்நிலைகள்லாம் ஏற்படலாம். இந்த மாதத்துல பொறுமையை நம்ம கடைபிடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆர்குமெண்ட்டை குறைச்சி பொறுமையை கடைபிடிச்சுக்கிறது நல்லது. அடுத்து திருமணம், அதாவது வந்து காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் பரவாயில்ல, ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. பேசி பார்க்கலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு உச்ச நிலையில இருக்கிறதுனால பேசி பார்க்கலாம். இருப்பினும் இப்போ காதல் உறவுல ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அதையும் நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து தொழில், உத்தியோகம், பொருளாதாரம், இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு உச்ச நிலையை அடைகிறாரு. பிளஸ் வந்து குரு பகவானுடைய 9வது பார்வை ஜீவனஸ்தானத்துல பதியும். அதை நான் ஒரு பாசிட்டிவ் சைனா பாக்குறேன். நல்ல தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு அபாரமான வளர்ச்சி இருக்கும். தொழில் உத்தியோகத்துல இருந்த தொய்வு நிலைகள் சரியாகும். அதே மாதிரி இந்த மாதத்துல நிறைய பேருக்கு தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் நிகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மைண்ட் செட்யாச்சும் அது கொடுத்துரும். ஆல்ரெடி பார்த்துட்டு உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாம், தொழிலை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்யாச்சும் கொடுத்துரும். அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு டெஃபினட்டா அந்த காலகட்டங்களில் உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்புகள் அமையும். ரொம்ப நாளா நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு, அதை செயல்படுத்த முடியலன்னா இந்த மாதத்துல அதை செயல்படுத்துவீங்க. அதுக்கெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. தொழில் உத்தியோகத்துல இருந்த தடுமாற்றங்கள் டோட்டலா விலகும். தொழில் உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், சக ஊழியர் கூட ஏற்பட்ட கருத்து போராட்டம், முரண்பாடான சூழ்நிலை இதெல்லாம் டோட்டலா விலகும். தொழில் உத்தியோகத்துல ஒரு நிறைவு, ஒரு நிம்மதி, ஒரு நல்ல ஒரு லாபம் இதெல்லாம் கிடைக்கும். நிறைய பேருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். உச்ச குருவுடைய பார்வை நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கு. அதுல நிறைய பேருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் இதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும். இதெல்லாம் நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். எனவே தொழில் உத்தியோகத்துக்கு இந்த மாதத்துல 18ஆம் தேதிக்கு மேல ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பண தேவை அதிகரிக்குது. குடும்பத்துல சுப நிகழ்வு, சுப மாற்றங்கள்லாம் நடக்கிறதுனால பண தேவை அதிகரிக்குது. ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். கடன் சார்ந்த விஷயங்கள எண்ணங்கள் போகும். இன்னும் ஒரு சிலர் வந்து கடன் சுமையிலேயே இருக்கலாம். இருப்பினும் இந்த மாதம் மேஜரா எதுவும் ட்ரபிள் கொடுக்குதான்னு பார்க்கும்போது பெருசா இல்ல. இந்த மாதத்திலயும் வந்து தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகுது. அதுக்கு தேவையான பொருளாதாரத்தை எப்படியோ ஒரு வழியில கெயின் பண்ணிடுறோம். கடன் சுமைகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். அதே மாதிரி வந்து சுப விரைய செலவுகள் அதிகரிக்குது. தண்ட விரைய செலவுகள்லாம் குறைஞ்சு சுப விரைய செலவுகள் அதிகரிக்குது. இப்ப நீங்க செய்யற செலவுல ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு நிறைவு இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஒரு விஷயத்தை டாஸ்க் வச்சு இந்த மாதத்துல கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அதுக்கெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. எனவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பரவாயில்ல, ஆவரேஜா எடுத்துட்டு போகுது. பெரிய அளவுல நெகட்டிவா எதுவும் சொல்றதுக்கு இல்ல. நம்முடைய தேவைகள், நம்முடைய எண்ணங்கள் இதை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் அமையுது. அது அளவுக்கு இந்த பொருளாதாரம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அதை நான் பாசிட்டிவா பாக்குறேன். ஓவராலா இந்த அக்டோபர் மந்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சாரம்லாம் நல்லா தான் இருக்கு. சுக்கிரன் நீச்சமாகிற மாதம், பிளஸ் வந்து சூரியன் நீச்சமாகிற மாதம், அது 5ஆம் இடத்துல இந்த அமைப்பு எல்லாம் இருக்கிறதுனால பிள்ளைகள், குழந்தை பாக்கியம், காதல் உறவு, பூர்வீக சொத்து, பூர்வீகம் சார்ந்த விஷயம், சொந்த பந்தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி இந்த மாதத்துல குரு அதிசார பயிற்சி பண்றதுனால, அதையும் உச்சமாகிறதுனால 18ஆம் தேதிக்கு மேல நமக்கு திடீர் மாற்றம், திடீர் வளர்ச்சி, திடீர் சுப செய்திகள் இதெல்லாம் வந்து நமக்கு ஓரளவுக்கு மன நிறைவையும் மன
நிம்மதியும் கொடுத்துரும். தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதுக்கெல்லாம் இது வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு கைட் பண்ணி நம்மள பாசிட்டிவா நகர்த்திட்டு போயிடும். அதை எதையும் நினைச்சு பெருசா உரி பண்ணிக்க வேண்டாம். நான் சொன்ன அந்த 5, 4 இது சார்ந்த விஷயங்களை மட்டும் கவனமா இருக்கணும். தாயார், குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், காதல் உறவு சார்ந்த விஷயம், இதுல மட்டும் நம்ம கொஞ்சம் அவேர்னஸா இருந்தா இந்த மாதம் நமக்கு பாசிட்டிவாவே அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி பொசிஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே 100% பிரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது. உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு, அது யோக தசையா அவயோக தசையா? யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் பாயிண்ட். அல்ல உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா, இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத உடைய தசாபுக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு லக்னம், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்கமிங்ல இருக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி பிளஸ் வந்து சனி வக்ர நிவர்த்தி பலன் இதெல்லாம் அப்கமிங்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். எனவே அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய ஃபீட்பேக்லாம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல வீடியோஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நாங்களும் இன்னும் ரிசர்ச் பண்ணி ஒரு பெஸ்டான சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ட்ரை பண்றோம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.